கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்டு புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்டு புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்டு ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் சுந்தரபாண்டி. என் கூட வாசுகியம்மாள், ரீட்டான்னு 2 பேர் வந்திருக்காங்க. எங்கள் டீம் பெருங்குடி. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் அழகுநாச்சி. என் கூட பாண்டீஸ்வரி, பாக்கியசெல்வி 2 பேர் வந்திருக்காங்க. எங்கள் டீம் சோளங்குருணி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 7 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும். 4வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான முதல் கேள்வி. கடிகாரத்தின் பெரிய முள் 8லும் சிறிய முள் 4லும் இருந்தால் மணி என்னவாக இருக்கும்? 4:40. சரியான விடை. பெருங்குடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான 2வது கேள்வி. காலை 8 மணியில் இருந்து 9:45 வரை எத்தனை நிமிடங்கள் இருக்கும்? 105 நிமிடங்கள். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். பெருங்குடி அணிக்கான 3வது கேள்வி. ஒரு பென்சிலின் நீளம் 14 சென்டிமீட்டர் எனில் 5 பென்சில்களின் மொத்த நீளம் எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும்? 70 சென்டிமீட்டர். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான 4வது கேள்வி. 1/4 கிலோ அவரைக்காயின் விலை 8 ரூபாய் எனில் 40 ரூபாய்க்கு எத்தனை கிலோ அவரைக்காய் வாங்கலாம்? 40 ரூபாய்க்கு 1/4 கிலோ வாங்கலாம். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான இறுதி கேள்வி. மார்ச் 1 இருந்து ஏப்ரல் 28 வரை எத்தனை நாட்கள் இருக்கும்? மார்ச் 1 இருந்து ஏப்ரல் 28 வரை எத்தனை நாட்கள் இருக்கும்? 59 நாட்கள் இருக்கும். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இத்துடன் பெருங்குடி அணிக்கான 4வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. 4வது சுற்றில் சோளாங்குருணி அணிக்கான முதல் கேள்வி. கடிகாரத்தின் பெரிய முள் 10லும் சிறிய முள் 7லும் இருந்தால் மணி என்னவாக இருக்கும்? 7 மணி 50 நிமிடம்.
சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் சோலாங்குர்னி அணிக்கான 2வது கேள்வி. மாலை மணி 3:20 இருந்து 4:05 வரை எத்தனை நிமிடங்கள் இருக்கும்? 45 நிமிடம். சரியான விடை. மீண்டும் சோலாங்குர்னி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சோலாங்குர்னி அணிக்கான 3வது கேள்வி. 4வது சுற்றில் ஒரு ரப்பரின் நீளம் 4 சென்டிமீட்டர் எனில் 12 ரப்பர்களின் மொத்த நீளம் எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும்? 48 சென்டிமீட்டர். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். சோலாங்குர்னி அணிக்கான அடுத்த கேள்வி. 1/4 லிட்டர் நல்லெண்ணெயின் விலை 50 ரூபாய் எனில் 400 ரூபாய்க்கு எத்தனை லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கலாம்? 2 லிட்டர். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் சோலாங்குர்னி அணிக்கான இறுதி கேள்வி. ஏப்ரல் 26 மே 26 வரை எத்தனை நாட்கள் இருக்கும்? 30 நாட்கள். தவறான விடை. பெருங்குடி அணி நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? முயற்சிக்கிறோம். சொல்லுங்க. 31 நாட்கள். சரியான விடை. 5 மதிப்பெண்கள். இத்துடன் சோலாங்குர்னி அணிக்கான 4வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. 4வது சுற்றின் இறுதியில் மதிப்பெண் விவரம். பெருங்குடி அணி 55 மதிப்பெண்கள், சோலாங்குர்னி அணி 40 மதிப்பெண்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சியமலா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளி பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு திருமணத்தில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் புஷ்பாவாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி, கனகாவாக வைரசாந்தி வளையங்குளம். இந்நாடக கதை எழுதியவர் எம். வினோத்குமார். பொண்ணுக்கு கல்யாண வயசு வேற வந்துருச்சு. கல்யாணம் வேற நடத்தணும். ஏதோ அங்கேயும் இங்கேயும் தத்தி தத்தி சம்பாரிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம். கடவுளே, நீ தான் வழி விடணும். என்ன புஷ்பா, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா கனகா, மகளுக்கு கல்யாணம் பண்ணணும். அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமாக்கா, என்ன செய்ய போற? 10 பவுன் நகை, கை செலவுக்கு 50,000, கோயிலில் எளிமையாக வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னக்கா, 5 பவனை சேர்த்து ஒரு 15 பவனாலும் போட்டாத்தான் என்ன? போடி இவளே, நம்ம சக்திக்கு மீறி எதையும் செய்யக்கூடாது. ஆழம் தெரியாமல் காலையும் விடக்கூடாது. என்னக்கா ஏதோ பேசுகிற, ஒன்றுமே புரியலை.
பின்ன ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தலை தீபாவளி தலை பொங்கல்னு சீரு செய்யணும். அப்புறம் வளகாப்பு நடத்தி கூட்டிக்கிட்டு வரணும். பிரசவ செலவு வேற நம்ம தான் பார்க்கணும். அதுவும் போக பேரனா பேத்தியா பிறந்தா அதுகளுக்கு நகை போட்டு அனுப்பணும். அது வரைக்கும் நம்ம தானே செலவு பண்ணணும். அதெல்லாம் செய்யணும். அப்படின்னா அப்படி அந்த செலவெல்லாம் கணக்கு பண்ணுனா 15 பவனை தாண்டிடும் போருக்கே. ஆமாட்டி, எதிர்காலத்தை யோசிச்சுட்டு தான் திட்டம் போட்டு சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு பவுனு 20,000 ரூபாய்க்கு மேலே. 5 பவுனுக்கான 1 லட்சத்தை வச்சு தான் கல்யாணத்துக்கு பிறகு உள்ள சீர்வரிசை மற்ற எல்லாத்தையும் செய்யணும். ஆமாக்கா, எனக்கு இது புரியாமல் போச்சே. ஆமாட்டி, நீ சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் இப்போவே அள்ளி கொடுத்துட்டா நான் பின்னாடி என்ன செய்வேன்? ஆமாங்க்கா, நீ சொல்கிறது புரியுது. முன்னாடி ஒரே அடியாக செய்யாமல் பின்னுக்கு செஞ்சோம்னா பேரம்பேத்திக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா செஞ்ச திருப்தியும் கிடைக்கும். ஆமாண்டி, நீயும் சிக்கனமாயிரு, அதிகமாக செலவு பண்ணாத. ஆமாங்க்கா, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க்கா. ஆமாம், உன் மக வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஏக்கா, வருஷம்லாம் இல்லைங்க்கா, இப்போ தான் 6 மாதம் ஆகுது. 11ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கா. சரி சரி, இப்போது இருந்தே பாத்திரம் மண்டம் நகை நட்டு எல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுடு. அப்புறம் 2 வருஷமா 3 வருஷமா படிப்பை முடிச்சுட்டு சரியான வயசுல கல்யாணத்தை பற்றி யோசி. ஆமாங்க்கா, உங்களுக்கு நல்ல சரியான மூலங்க்கா. அடியே, எனக்கு பிறந்தது ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நான் 4-5 அக்கா தங்கச்சியோட பிறந்தவ. எங்கள் அம்மா இப்படி இருந்ததுனால தான் எல்லாத்தையும் நல்லபடியாக கரை சேர்க்க முடிஞ்சுது. சரிக்கா, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன். சரியான நேரத்தில் தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கட்டும் அந்த ஆத்தா ஈஸ்வரி. நான் போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா, பத்திரமா போ. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு திருமணத்தில் கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் புஷ்பாவாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி, கனகாவாக வைரசாந்தி வளையங்குளம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளாவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளாவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பெயர் வைரசாந்தி, வளையாங்குளம் பெரிய அம்மாயிலிருந்து வந்திருக்கேன். என் கூட செல்வின்றவங்க வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் கணக்கு கற்றுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். வணக்கம், நான் ஆர் தேவிகா, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். கற்றலும் கற்பித்தலும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வகுபடு தன்மை. இப்போ 39 வந்து ஒற்றைப்படை எண், அதனால அது வகுப்படாது. அடுத்து நீங்க 3 போய் செக் பண்ணலாம். 3ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 12, 12 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3. அப்போ இது 3ஆல வகுப்படுது, அப்போ இது வகுப்படும் அப்படின்னு சொல்ல வருவீங்க. 3ஆல மட்டும் வகுப்படக்கூடாது, 2ஆலையும் வகுப்படணும். அதனால தான் நான் சொல்றேன், ஒற்றைப்படை எண்ணா இருந்ததுன்னா உடனே நம்ம சொல்லிடலாம் இது வந்து வகுப்படாது. இப்போ 6ஆவது வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 6 6 36, அடுத்து 6 7 42 போயிருச்சு, 39 வராது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா அது ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒற்றைப்படை எண்ணுன்னா நம்ம முதல்ல சொல்லிடலாம் அந்த எண் வந்து 6ஆவதுல வகுப்படாது அப்படின்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்லே. இப்போ அடுத்து இன்னொரு எண் பார்க்க போகிறோம், 220. இது இரட்டைப்படை எண். 220ன்னு பார்த்தீங்கன்னா கடைசி எண் வந்து சைஃபராக இருக்குது, இரட்டைப்படை எண். அதனால இது 2ஆல வகுப்படும்.
அடுத்து 3ஆல போய் பார்த்தோம்னா 2 கூட்டினோன்னா 4, 4 சைஃபரையும் கூட்டினோன்னா 4 தான். அப்போ 3ஆல வகுப்படாது. அப்போ இது 6ஆல வகுப்படாதுன்னு சொல்லிடணும். இப்போ சில எண் வந்து 39 நம்ம பார்த்தோம்னா 2ஆல வகுப்படலை, 3ஆல வகுப்படுது. இப்போ 220 பார்த்தோம்னா 2ஆல வகுப்படுது, 3ஆல வகுப்படலை. அப்படி ஒரு எண்ணால வகுப்பட்டு இன்னொரு எண்ணால வகுப்படலைனாலும் 6ஆல வகுப்படாது. 2லையும் கண்டிப்பா வகுப்பட்டாதான் அந்த எண் வந்து 6ஆல வகுப்படும். இப்போ 330 பார்த்தோம் இல்லையா, 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது. அப்படின்னா அது வந்து 6ஆல கண்டிப்பா வகுப்படும். இப்போ அடுத்த எண் பார்க்க போறோம். 450 6ஆல வகுப்படுமா இல்லையா? வகுப்படாது மேடம். தப்பா சொல்லிட்டீங்க, வகுப்படும். கடைசி எண் சைஃபர், அதனால அது 2ஆல வகுப்படும். இரட்டை இலக்க எண், அதனால அது வகுப்படும். அடுத்து 450ல் 4ஐயும் 5ஐயும் கூட்டுறோம் 9, 9ஓட சைஃபரை கூட்டினோன்னா மறுபடியும் 9 தான். 9 3ஆல வகுப்படும். அதனால 450 வந்து 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது. அதனால இது 6ஆல கண்டிப்பா வகுப்படும். 170 6ஆல வகுப்படுமா? வகுப்படாது மேடம். வகுப்படாது. கடைசி எண் சைஃபர், அதனால 2ஆல வகுப்படும். அடுத்து 1ஐயும் 7ஐயும் சைஃபரையும் நம்ம கூட்டினோன்னா 1ஐயும் 7ஐயும் கூட்டினோன்னா 8, 8ஐயும் சைஃபரையும் கூட்டினோன்னா 8, 8 வந்து 3ஆல வகுப்படாது. அதனால 170 வந்து 6ஆல வகுப்படாது. இப்போ நம்ம 25ஓட வகுப்படு தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். 25 வந்து ஏற்கனவே ஒற்றைப்படை எண்ணா இருந்தால் அந்த எண் வந்து ஒற்றைப்படை எண்ணாவும் இருக்கலாம், இரட்டைப்படை எண்ணாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். 25ங்கிறது வந்து ஒற்றைப்படை எண். அப்போது ஒற்றைப்படையாகவும் இது இருக்கலாம், இரட்டைப்படையாகவும் இருக்கலாம். அப்போது கடைசி 2 எண்ணை நம்ம பார்க்க போகிறோம். 25, 50, 75, 0, 0. அப்படி இந்த 4 வந்ததுன்னா அந்த எண் எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் 25ஆல வகுப்படும். மொதல் 2 எண்ணும் 0, 0 இருக்கணும். 25, 50, 75 இந்த 4 இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் 25ஆல வகுப்படும். இப்போ 25வது வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கே தெரியும். 25 1 25, 25 2 50, 25 3 75, 25 4 100. 100ன்னு பார்த்தோம்னா கடைசி 2 எண் வந்து 0, 0ன்னு வருது இல்லையா? இப்போ 1000 வந்து 25ஆல வகுப்படுமா வகுப்படாதா? வகுப்படும். 1000ல் பார்த்தோன்னா கடைசி 2 எண்ணு வந்து 0, 0. அதனால் அது 25ஆல கண்டிப்பாக வகுப்படும். இப்போ 175 25ஆல வகுப்படுமா? வகுப்படும். கடைசி 2 எண்ணும் 75ல் இருக்குது, அதனால் வகுப்படும். இப்போது 50,125 50,125 இது 25ஆல வகுப்படுமா? வகுப்படும். வகுப்படும். ஏன்னா கடைசி 2 எண் வந்து 25ன்னு இருக்கு, அதனால வகுப்படும். இப்போ 50,624 25ஆல வகுப்படுமா? வகுப்படாது. வகுப்படாது. ஏன்? கடைசி எண் வந்து 24 இருக்கிறதுனால 25ஆல வகுப்படாது. புரிஞ்சிச்சா? இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால்
நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் தனலட்சுமி. நான் கொம்பாடி கம்மாயில் வேலை பார்த்து கொண்டிருக்கோம். 7வது படிச்சிருக்கேன். என் பேர் மீனாட்சி அம்மா. நான் படிக்கலை. என் பேர் பஞ்சு. கொம்பாடி கம்மாயில் வேலை பார்த்தேன். நான் படிக்கலை. என் பேர் அழகி. நான் படிக்கலை சார். என் பேர் நல்லம்மா. நான் படிக்கலை. கொம்பாடி கம்மாயில் வேலை பார்க்குறேன். என் பேர் பெரியண்ணு. நான் 12வது படிச்சிருக்கேன். படிக்கலை. பாட்டி, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? எனக்கு 80 வயசு. பாட்டி, உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது. 1 2 3 தெரியுமா? 1 2 3 4. சரி, எவ்வளவு தூரம் வரைக்கும் சொல்வீங்க? 10 20 வரைக்கும் சொல்றேன். சரி, நீங்க உங்க ஆசை போலவே 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லுங்க. அப்புறம் ஒரு 20 வரைக்கும் சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சரியா சொன்னீங்க பாட்டி. இப்போ ஒரு சின்ன சின்ன கணக்கு போடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க முயற்சி பண்ணி. 5 கூட்டுனா எவ்வளவு? 10 ரூபா. சரி பாட்டி, உங்ககிட்ட ஒரு 15 ரூபாயும் இன்னொரு 10 ரூபாயும் நான் தரேன். அப்படின்னா எவ்வளவு ரூபா? 25 ரூபா. சரியா சொன்னீங்க பாட்டி. நல்ல கணக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. 5 ரூபா தாள் உங்ககிட்ட நான் 3 தாள் கொடுத்தா எவ்வளவு ரூபான்னு அர்த்தம்? 15 ரூபான்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. இதே 5 ரூபா தாள் 6 தாள் கொடுத்தேன்னா எவ்வளவு? 30 ரூபா. சரியா சொன்னீங்க பாட்டி. 10 ரூபா தாள் 8 தாள் கொடுத்தேன்னா எவ்வளவு ரூபா? 80 ரூபா. சரியா சொன்னீங்க. இந்த 80 ரூபாயோட அந்த 50 ரூபாயும் கூட்டுனா எவ்வளவு ரூபா? 130 ரூபா. நல்லா சொன்னீங்க பாட்டி. 500 ரூபா தாள் உங்ககிட்ட 5 தாள் இருந்தா எவ்வளவு ரூபா? 2500 ரூபா. சரியா சொன்னீங்க. அவங்க கிட்ட நான் இப்போ கேட்குறேன். பாட்டி, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? எனக்கு வயசு 67 68 வயசு ஆகும். சரி, உங்களுக்கு வயசு என்ன பாட்டி? 55 வயசு. உங்களுக்கு வயசு 55ன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வயசு என்ன இருக்கும்? 44 வயசு. சரியா சொன்னீங்க. நீங்க இப்போ உங்க வயசுல 68 வயசு அப்படின்னு சொன்னீங்க. உங்க வயசுல இருந்து 8 கழிச்சா எவ்வளவு? வயசு 60. சரியா சொன்னீங்க. ரூபா நோட்டு 100 ரூபா தாள் ஒரு 4 தாள் இருந்தா எவ்வளவு ரூபா? 400 ரூபா. சரியா சொன்னீங்க. இந்த 400 ரூபாயோட இன்னொரு 2 500 ரூபாய் தாள் அவங்ககிட்ட கொடுத்தேன்னா எவ்வளவு ரூபா? மொத்தம் 1400 ரூபா. சரியா சொன்னீங்க. அதோட 10 ரூபா தாள் 8 தாள் கொடுத்தேன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு இப்போ? 1480 ரூபா. சரியா சொன்னீங்க பாட்டி. இன்னொரு கணக்கு கேட்குறேன். இப்போ 20 ரூபா தாள் 5 தாள் கொடுத்தேன்னா எவ்வளவு ரூபா? 20 தாள் 5 தாள் கொடுத்தா 100 ரூபா. சரியா சொன்னீங்க. அதோட 100 ரூபா தாள் 8 தாள் கொடுத்தேன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 900 ரூபா. சரியா சொன்னீங்க பாட்டி. நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுல இருந்து நீங்க 2 கழிச்சு சொல்லுங்க. சரிங்களா? 48. 46. சரி, 46ல ஒரு 3 கழிச்சிருங்க. 43. 43ல 5 கழிங்க. 38. சரியா சொன்னீங்க. 38ஓட ஒரு 6 கூட்டுங்க. 44. சரியா சொன்னீங்க. 44ஓட ஒரு 10 கூட்டுனீங்கன்னா 54. சரியா சொன்னீங்க. 54ஓட ஒரு 12 கூட்டினீங்கன்னா 66. நல்லா சொன்னீங்க பாட்டிமா. 5 ரூபா காயின்ஸ் உங்ககிட்ட 10 காயின்ஸ் இருந்தா எவ்வளவு ரூபா? 50 ரூபா. சரி, இதே 20 காயின்ஸா இருந்தா 100 ரூபா. சரியா சொன்னீங்க. இப்போ அதே போல 500 ரூபா தாள் நீங்க உங்க கையில ஒரு 8 தாள் இருக்கு, எவ்வளவு ரூபா? 4000. இந்த 4000தோட நீங்க 100 ரூபா தாள் ஒரு 8 வச்சிருக்கீங்க, அப்படின்னா மொத்தம் எவ்வளவு? 4800. இந்த 4800ஓட 50 ரூபா தாள் நீங்க 6 தாள் வச்சிருக்கீங்க, அப்படின்னா இப்போ எவ்வளவு? மொத்தம் 5100. சரியா சொன்னீங்க பாட்டி. இந்த 5100ஓட ஒரு 10 ரூபா தாள் 12 தாளை கூட்டுனீங்கன்னா எவ்வளவு ரூபா? மொத்தம் 5220. சரியா சொன்னீங்க பாட்டி. உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு கணக்கு தெரியாது சார். நீங்க காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 8 மணி வரைக்கும் சமையல் பண்றீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ நேரம் நீங்க சமையல் பண்ணீங்க? 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சமைச்சா 2 மணி நேரம். சரி, 2 மணி நேரம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னீங்க. நீங்கள் இப்போ இங்கிருந்து
திருச்சிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். மதுரையில் காலையில் 8 மணிக்கு வண்டியில் ஏறுறீங்க. உங்களை 11:30 மணிக்கு இறக்கி விட்டாங்கன்னா மொத்தம் எவ்வளோ நேரம் நீங்கள் பயணம் செய்கிறீங்க? 3.5 மணி நேரம் பஸ்ஸில் போகிறோம். சரியாக சொன்னீங்க. ஒரு பஸ்ஸு 1 மணி நேரத்தில் ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் போகுது. அதுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு 35 கிலோமீட்டர் போகுது. இந்த 2 மணி நேரத்துலையும் சேர்த்து மொத்தம் அந்த பஸ்ஸு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும்? 60 கிலோமீட்டர் போயிருக்கு. சரியாக சொன்னீங்கம்மா. இதே போல் ஒரு ரயில் காலையில் 8 மணிக்கு கிளம்பி மதியம் 2 மணிக்கு போய் அந்த இடத்த போய் சேர்ந்துச்சுன்னா மொத்தம் எவ்வளோ மணி நேரம் அந்த ட்ரெயின் ஓடி இருக்கு? 6 மணி நேரம் போயிருக்கு. சரியாக சொன்னீங்க. ரயில்வே நேரப்படி 13 மணினா அது எப்போ, எந்த நேரம்? மதியானம் 1 மணி. சரியாக சொன்னீங்க. இதே இது 14 மணினா? மதியானம் 2 மணி. சரியாக சொன்னீங்க. ரயில்வே நேரப்படி 16 மணினா அது எப்போ? சாயந்தரம் 4 மணி. சரியாக சொன்னீங்க. ரயில்வே நேரப்படி அந்த கடிகாரம் 18 மணி அப்படின்னா அது நம்ம கடிகாரப்படி எத்தனை மணி? சாயந்தரம் 6 மணி. நல்லா சொன்னீங்க. ஒரு ட்ரெயின் சாயந்தரம் 6:30 மணிக்கு கிளம்பி போய் சேர வேண்டிய இடத்துக்கு 8:30 மணிக்கு போய் சேர்ந்துச்சுன்னா மொத்தம் எவ்வளோ மணி நேரம் அந்த ட்ரெயின் பயணம் செஞ்சது? அந்த ட்ரெயின் 2 மணி நேரத்தில் போயிருக்கு. சரியாக சொன்னீங்க. உங்களுக்கு வட்டி கணக்கெலாம் தெரியுமா? வட்டி கணக்கு தெரியாது சார். சரி, ட்ரெயின் கணக்குப்படி சொல்லிட்டீங்க. அதே போல் நேர கணக்கு சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு கேட்குறேன். ஒரு பேங்க்கில் ஆண்கள் வரிசையில் 13 பேர் நிற்கிறாங்க, பெண்கள் வரிசையில் 36 பேர் நிற்கிறாங்க. இந்த 2 பேரையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை பேர் பேங்க்கில் இருந்தாங்க? மொத்தம் 49 பேர். சரியாக சொன்னீங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு 6 ரூபா சொல்கிறாங்கன்னா 5 பாக்கெட்டுக்கு எவ்வளோ ரூபா? பிஸ்கட் பாக்கெட் 6 ரூபான்னு சொன்னால் 5 பாக்கெட்டுக்கு 30 ரூபா. சரியாக சொன்னீங்க பாட்டி. இப்போ கேட்குறேன், நீங்கள் ஒரு 12 வாழைப்பழம் 35 ரூபான்னு வாங்குறீங்க. அப்போ 24 பழத்துக்கு எவ்வளோ ரூபா? 70 ரூபா. சரியாக சொன்னீங்க. ஒரு பென்சில் பாக்ஸோடைய விலை 12 ரூபான்னா 5 பாக்ஸ் என்ன விலை இருக்கும்? 60 ரூபா. சரியாக சொன்னீங்க. கடிகாரத்துக்கு போடுற பேட்டரி ஒன்று 10 ரூபான்னா 5 பேட்டரிக்கு எவ்வளோ ரூபா? 50 ரூபா. ஒரு இளநி 12 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் 3 இளநி வாங்கணும்னா எவ்வளோ ரூபா? 3 இளநிக்கு 36 ரூபா. சரியாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு பஜ்ஜி 5 ரூபான்னு வாங்குறீங்க. 8 பஜ்ஜிக்கு எவ்வளோ ரூபா இப்போ? 8 பஜ்ஜிக்கு 40 ரூபா. சரியாக சொன்னீங்க. ஒரு பெட்டியில் 27 பால் இருக்குங்கய்யா. அதை 9 பேத்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பால் கொடுக்கலாம்? சரிசமமாக கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 பால் கொடுக்கணும். சரியாக சொன்னீங்கய்யா. ஒரு சாக்கு பையில் 18 கிலோ ஜீனி இருக்குங்கய்யா. இதை 6 சாக்கில் இப்போ பிரிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு சாக்குலையும் எத்தனை கிலோ வைக்கலாம்? ஒவ்வொரு சாக்குலையும் 3 கிலோ வச்சா சரியாக இருக்கும். சரியாக சொன்னீங்கய்யா. 4 டஜன் வாழைப்பழம் 48 ரூபா சொல்கிறாங்கய்யா. அப்போ 2 டஜனுக்கு எவ்வளவு? 2 டஜனுக்கு 24 ரூபா. சரியாக சொன்னீங்க. ஒரு லாரியில் மொத்தமாக 250 கிலோ உளுந்து கொண்டு வர்றாங்க. அதை 5 சமபாகமாக பிரித்தா ஒவ்வொரு பாகத்திலையும் எத்தனை கிலோ எடுத்து வைக்கலாம்? 5 பாகமாக போட்டால் 50 கிலோ வரும். சரியாக சொன்னீங்க. அடுத்த கேள்வி, 4 புடவை 1200 ரூபான்னா ஒரு புடவைக்கு என்ன விலை? ஒரு புடவைக்கு 300 ரூபா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கணும். சரியாக சொன்னீங்க. பெருக்கல் முறையில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. 10 அட்டை 350 ரூபான்னா ஒரு அட்டைக்கு என்ன விலை? ஒரு அட்டைக்கு 35 ரூபா. சரியாக சொன்னீங்க. 5 செல்ஃபோன் 3000 ரூபான்னு வாங்குறாங்க. ஒரு செல்ஃபோனுக்கு அப்படின்னா என்ன விலை இருக்கும்? 5030. ஒரு செல்லுக்கு 600 ரூபா. சரியாக சொன்னீங்கம்மா. கிருஷ்ணங்கிட்ட 37 ஆப்பிளும் சீதா கிட்ட 45 ஆப்பிள் இருந்ததுன்னா 2 பேரையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை ஆப்பிள்? 2 பேரும் சேர்த்து 82 ஆப்பிள். சரியாக சொன்னீங்கய்யா. ஒரு தியேட்டரில் சினிமா டிக்கெட் வாங்குறதுக்காக ஆண்கள் வரிசையில் 66 பேரும் பெண்கள் வரிசையில் 72 பேர் நிற்கிறாங்க. அப்படின்னா இந்த 2 வரிசையிலையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 வரிசையிலையும் சேர்த்து 138 பேர் இருக்காங்க. சரியாக சொன்னீங்கய்யா. அம்மா, உங்களுக்கு என்னென்ன தெரியும் கணக்குகளில்? கூட்டல் தெரியும், பெருக்கல் தெரியும். கழித்தல் கணக்குகள்லாம் தெரியுமா? கழித்தல் கணக்கு ஒவ்வொரு சிலர் தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். சரி. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு
ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.